எல்லா மகிழ்ச்சிக்கும் அடிப்படையாக இருப்பது உங்களுடன் நீங்கள் அமைதியாக இருப்பதுதான். நீங்கள் அமைதி மற்றும் நல்லிணக்கத்துடன் இல்லாவிட்டால் நீங்கள் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. உதாரணமாக, நாம் யமா மற்றும் நியமம் பற்றி பேசும்போது, யமா என்றால் என் வாழ்க்கையில் பலவீனமான அனைத்தையும் கொல்வது. அனைத்து பலவீனங்கள், குறைபாடுகள் என்று என் வாழ்வில் இருக்கும். இவை அனைத்தையும் கொல்ல முடியுமா என்று பார்ப்பது. மற்றவர்களை கொல்லாமல் உங்கள் குறைகளை கொல்லுங்கள். பிறகு என்ன நிகழும்? நீங்கள் ஒரு வணிகராக அல்லது தொழிலதிபராக நிலத்தடி நீரை மாசுபடுத்த மாட்டீர்கள், நிலத்தை மாசுபடுத்த மாட்டீர்கள், காற்றையும் மாசுபடுத்த மாட்டீர்கள். அனைத்திற்கும் அடிப்படை உங்கள் இதயத்தில் உள்ளது. இந்த அடிப்படையான விஷயத்தை ஆன்மீகம் உங்களுக்கு கற்பிக்கிறது. யுனெஸ்கோவின் SDG எனும் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் இந்த திசையில்தான் நகர்த்தப்படுகின்றன. எப்படி காற்றை கெடுக்காமல் இருப்பது, எப்படி பூமியை மாசுபடுத்தாமல் இருப்பது, எப்படி தண்ணீரை மாசுபடுத்தாமல் இருப்பது, எவ்வாறு மக்களுக்கு சொல்லித் தருவது, குறிப்பாக பெண்களுக்கு. ஒவ்வொரு சமூகத்திலும் பல குறைபாடுகள் உள்ளன, பல இலக்குகள் உள்ளன. ஆனால் உங்கள் மனம் தூய்மையாக மாறும் வரை, உங்கள் இதயம் தூய்மையாக மாறும் வரை உங்களால் இந்த நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை செயல்படுத்த முடியாது. அதனால்தான் சொல்லுகிறேன், இந்த தியானம் இல்லாமல், இந்த முராகபா இல்லாமல் நீங்கள் அமைதியை அடைய முடியாது. மேலும் அமைதி இல்லாமல் நல்லிணக்கம் இல்லை, நல்லிணக்கம் இல்லாமல் மகிழ்ச்சி இருக்க முடியாது. எனவே ஆன்மீகம் என்பது அனைவரின் கனவுகளுக்கும் அடிப்படையாகும். நீங்கள் தியானம் செய்து உள்ளார்ந்த அமைதியில் இருக்கும்போது உங்களால் மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருக்க முடியும். உங்களால் படைத்தவருடன் நன்றாக இணைத்துக் கொள்ள முடியும். அதனால் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் நம் சமூகத்தில் சிறப்பானதாக மாறும். ஆகவே இதற்கு ஆன்மீகமே மூல காரணம். ஆன்மீகத்திலும் நாம் சந்நியாசியாக ஆக வேண்டிய அவசியமோ அல்லது முல்லாவாக மாற வேண்டிய ஒரு பக்கம் மட்டுமேயான தலைகீழான வாழ்க்கை முறை அவசியமில்லை. இரு வாழ்க்கையையும் ஒருங்கிணைக்க வேண்டும். உங்கள் ஆன்மீக வாழ்க்கை பாதிக்கப்படும் அளவுக்கு நாம் லௌகீக அல்லது பௌதிக வாழ்க்கைக்குள் செல்லக்கூடாது. அதேபோல் உங்கள் லௌகீக வாழ்க்கை பாதிக்கப்படும் அளவிற்கு ஆன்மீகத்திற்குள் செல்லக்கூடாது. இந்த இரண்டும் சமமாகவும் ஒருங்கிணைந்ததாகவும் இருக்க வேண்டும். எனவே ஆன்மீகம் என்பது என்னை பொறுத்தவரை ஒரு அற்புதமான விஷயம். நீங்கள் ஒருவரிடம் பேசும்போது நீங்கள் எந்த உணர்வுடன் பேசுகிறீர்கள்? உங்கள் இதயத்தில் அன்பு இருக்கிறதா அல்லது நீங்கள் மற்றவரை கவர விரும்புகிறீர்களா?